மறிச்சிருப்பே உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மறிஞ்சிருப்பே. உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. தட்டு தடுமாடி நான் தள்ளாத நடந்தேன் என்று தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாட நடந்தேன் என தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. சந்தோஷமோ தேவையில்லை சொந்தமோ பெந்தமோ நாடவில்லை. சந்தோஷமோ தேவையில்லை சொந்தமோ பெந்தமோ நாடவில்லை. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். உரையா செத்திலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உரையா செத்திலே நான் உயர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோள் சுமந்தீரே. தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோள் சுமந்தீரே. அன்பே எந்தன் நாளுயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் நாளுயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. தேவன் நமக்கு செய்த நிறைய உதவிகள் உபகாரங்கள் அதுபோல எத்தனையோ ஆபத்துக்கு தப்பித்தார். நம்முடைய தேவைகளை பரலோகத்தின் தேவன் போஷித்தார். அதற்காக நம்முடைய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. காணிக்கைகளை சாட்சிகளை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை பரத்தில் இருந்து தர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுருக்கமாக சொல்லி
அல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடைசி காலத்தில் தேவன் நம்மை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். பயங்கரமான கொள்ளை நோய்கள், பயங்கரமான வாதைகள் தேசங்களிலே சுற்றி திரியக்கூடிய காலம். தேவன் நம்மை போஷித்து வழி நடத்தி கொண்டிருக்கிற காரியத்தை நினைத்தால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. வருகிற ஞாயிறு திருவிருந்து அல்லது ராபோஜனம் உண்டு, ஞான ஸ்நான ஆராதனையும் உண்டு. ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள், மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் யாராக இருந்தால் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இனி இப்படி நீங்கள் எடுக்காமல் இருந்தால் துயர செய்திகள் வரும், துயர செய்திகள் வரும் என்று எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. இது 2 வாரத்துக்கு முன்னால், 2 வாரமாக சொல்லவே கூடாது என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு சொல்ல வேண்டிய கடமை உண்டு, அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஞாயிறு வழக்கம் போல ஆராதனை உண்டு, 9:30 மணி. மாலையில் 4 மணிக்கு ஞான ஸ்நானம், அதைத் தொடர்ந்து திருவிருந்து அல்லது ராபோஜன ஆராதனை உண்டு. அப்படினால் இந்த சந்தர்ப்பங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் பயன்படுத்தி மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காத நபர்கள் நீங்கள் ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு தீர்க்கப்பட்ட திருவிருந்து ஆராதனையிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. பிள்ளைகளை அந்த சத்தியத்திற்குள்ளே நீங்கள் வழி நடத்துங்கள். கடந்து போன இந்த வாரத்தில் ஜெப வேளையில் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சகோதரியினுடைய பிள்ளை பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் அதை குறித்து பேசிக்கொள்கிறார்கள். அப்படி நான் ஒரு தரிசனம் கண்டேன். அதனாலே சத்தியத்துக்குள்ளே நடத்தாவிட்டால் எல்லாருக்கும் அது மனவேதனை உண்டு. எங்கேயோ பிள்ளைகளை அனுப்பி அதில் கழிகால வேண்டும் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சபை. இதில் ஏதாகிலும் உபதேச குறைவுகள் இருக்கும் என்றால் தைரியமாக என்னிடத்தில் நீங்கள் கேட்கலாம், ஏன் நீ சொல்லித் தரவில்லை. ஆனால் ஜீவிக்காமல் இருந்தால் நாங்கள் உங்களிடத்தில் கேட்கும் கடமை, உரிமை, பொறுப்பு எங்களுக்கு உண்டு. அதுபோல வருகிற நாளிலே இன்ஸ்பெக்ஷன் அந்த கண்காணிக்க வேண்டும் என்று வருவார்கள். அதனால பிள்ளைகள் ஆராதனை முடிந்து எல்லா இடமும் கிளீன் பண்ணணும். குறிப்பாக லைவ் ஒர்க்கில் அடிக்கடி நாளைக்கு வைக்க வேண்டும். அந்த பேர்களை எழுதி அதிகாரத்தில் நான் கொடுத்துருக்கேன். காரணம் என்னவென்றால் நான் நன்றாக சபையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால ஆராதனை முடிந்து உடனேயோ வீட்டுக்கு போய்விட்டு வந்தோ எல்லா இடங்களையும் நாளைக்கு வருகிறபடியினால் இன்றைக்கு எல்லாவற்றையும் சரி செய்து வைக்க வேண்டும்.
சபையிலே சில சபைகளிலே ஜீவனை கொடுப்பார்கள். ஒரு அறிவிப்பு தந்தால் அறிவிக்கக்கூடிய அமௌண்ட்ல ஒரு பகுதியாவது நீங்கள் கொடுக்கணும். பகுதியாவது அதுவும் இல்லை என்றால் யார் செய்யணும்? எப்படி செய்ய முடியும்? உங்களுக்கு நாங்கள் அறிவிக்காத நிறைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அறிவிக்கிறது ஒரு 10% தான் இருக்கும், அவ்வளவுதான். அது செய்ய முடியாது, அவரோட நாம் சொல்ல பண்ணக்கூடாது. அவர்களுக்கு நாம் தான் கொடுக்க வேண்டும். உள்ளவர்கள் பார்த்தும் பாராமல் சபையை நீங்கள் தாங்காவிட்டால் பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கிறது போல இருந்தால் அது பரிதாபம், வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வியாழன் வெள்ளி அடிஷனலாக கூடுதலாக சனிக்கிழமை மாலையிலே ஒரு ஸ்பெஷல் ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது திருவிருந்திருக்கிறவர்கள். அதனால வியாழன் வெள்ளி உபவாச ஜெபம், சனிக்கிழமை மாலை ஒரு சுத்திகரிப்பு ஆராதனை இவைகளை பயன்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே வந்து மாலையிலே நடக்கக்கூடிய திருவிருந்திலும் அதற்கு முன்னாலே நடக்கக்கூடிய 4 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள ஞானஸ்நானம் முடிந்தவுடனே திருவிருந்தார். சங்கார தூதன் நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறான். சங்கார தூதன் அப்போ பஸ்கா ஆசரித்து ரத்தம் பூசப்பட்ட வீடுகள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டது? மாட்டிக்கிடாதுங்க. வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 44வது வசனம். ஏழாம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லியிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3.5 வருடம் தேசத்திலே மழை இல்லை. 3 வருஷம் மழை இல்லை என்றால் நாட்டின் நிலைமை எப்படி இருக்கும்? இப்ப கொஞ்சம் கீர்த்து ஜாஸ்தியான உடனேயே தாக்கு பிடிக்க முடியல. 3 வருஷம் மழை இல்லாதபடியினால் தேசத்திலே கடுமையான பஞ்சம். நாடு தத்தளித்து கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் பசியினால் வாடுகிறார்கள். ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன், அவன் பேர் எலியா. எலியா பர்வதத்திலே மலையிலே ஏறி 7 தடவை முழங்கால் ஊன்றி அவன் குனிந்து ஜெபம் பண்ணுகிறான். 6 தடவையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. 7ஆம் தடவை மேலே ஒரு உள்ளங்கையளவு மேகம் எழும்பி போகிறதை அங்கே காண முடிகிறது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே பல நாட்கள் வேதனைப்படலாம், வறட்சி காணப்படலாம், பல ஏழாமை காணப்படலாம். எங்கு போய் பிழைத்துக் கொள்வோம்? ஐயோ, இங்கு சூழ்நிலை சரியில்லை, அங்கே போவோம், அங்கே சரியில்லை, இங்கே போவோம் என்கிற நிலைமை, வேதனைகள், சோதனைகள், தேவைகள் ஏராளம். இந்த நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு வழி உண்டு, ஒரே
ஜெபிக்கிற வழி. ஒரு மனிதன் ஜெபித்தபடியினால் ஒரு நாடு போஷிக்கப்பட்டது. ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே போராடினபடியினால் ஒரு நாடு, அந்த நாட்டின் மக்கள் தப்பி வைக்கப்பட்டார்கள். அதனால நீ ஜெபித்தால் உன்னோடு தீருகிற காரியம் அல்ல. நீ ஜெபித்தால் அது உனக்கும் நல்லது, உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நல்லது. நீ ஜெபித்தால் நீ ஆராதித்து வருகிற சபைக்கு நல்லது, பலருக்கும் அது நன்மையை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் இருந்த நேரத்திலே நீ ஜெபிக்காமல் அந்நிய சக்திகளுக்கு நீ விட்டு கொடுத்தபடியினால் இன்றைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ இருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாய்? உன்னை யார் நடத்துகிறது? உன்னை யார் கைவசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? கைவசம், கைவசம் என்று ஒரு மெடிசனுக்கு பேர் சொல்வார்கள். அது ஒரு அந்த மெடிசனை கொடுத்தால் அவர்கள் சொல்லுகிறது போல அந்த ஆட்கள் கேட்டு விடுவார்களாம். அப்படி ஒரு மெடிசன் ஒன்றுதான். எங்க அந்த மெடிசன்ல எனக்கு கொஞ்சம் தாங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சோதனை உண்டாகிறாங்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் உன்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க நினைத்தால், உன்னுடைய தாயானாலும் தகப்பனானாலும் எந்த ஒரு மனுஷனானாலும் தெய்வீகத்துக்கு மீறி உன்னை வழிநடத்த எத்தனித்தால் அங்கே உன்னுடைய பக்தி வைராக்கியம் வெளிப்பட வேண்டும். அங்கே உன்னுடைய துணிச்சல்கள் வெளிப்பட வேண்டும். அங்கேதான் உன்னுடைய தெய்வீக வீரம் வெளிப்பட வேண்டும். அப்படியே அவர்களுடைய அந்த பாணிக்கு விட்டு கொடுத்துட்டு காயப்படுத்தி இருக்கக்கூடாது, ஏமாளிகளாக இருக்கக்கூடாது. நமக்கு என்று ஒரு கொள்கை உண்டு. நம்முடைய சபைக்கு என்று ஒரு உபதேசம் உண்டு. நாம் கற்றுக்கொண்ட வசனம், அந்த வசனத்திலே ஒரு பிடிநிலை, நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே ஒரு உறுதி, இவைகள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு தேசம் வறட்சியினால் கஷ்டப்படுகிறது. தேசத்தில் உள்ள ராஜாவால் முடியல, தேசத்தில் உள்ள உயர் அதிகாரிகளால் முடியவில்லை. இப்ப ராஜாவால் முடியவில்லை, தேசத்தினுடைய படையால் பலத்தால் முடியவில்லை. அப்ப ராஜா ஒரு தீர்மானமே பண்ணிட்டார். என்ன தீர்மானம்? இனி இந்த எலியா நினைத்தால் இந்த நாட்டை காப்பாற்றலாம். உலக மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு நினைவு வர வேண்டும். இந்த தேவனுடைய பிள்ளை நினைத்தால், இந்த தேவனுடைய பிள்ளை ஜெபித்தால் காரியம் நடக்கும். அதனால் எலியா என்கிறவன் அவன் கர்மேல் பர்வதத்திலே ஏறி தேவ சமூகத்திலே ஜெபம். ஏழாம் திசை அவன் தாழ்த்தி ஜெபித்த போது கேயாசு போய் அனுப்புகிற நேரத்தில் அவன் பார்க்கிறான், அங்கு ஒரு உள்ளங்கை அளவு மேகம். வெற்றியின் அறிகுறி தெரிந்து விட்டது, ஆசீர்வாதத்தின் அறிகுறி தெரிந்து விட்டது. காரியங்கள் சாதகமாக வரப்போகிறது. அது
விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு வெற்றியின் அறிகுறி தெரிகிற ஆராதனையாக்கும் இந்த ஆராதனை. வெற்றியின் அறிகுறி, ஆசீர்வாதத்தின் அறிகுறி, காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்ட அறிகுறி, உன்னுடைய வறட்சியை நீக்கும் அறிகுறி, அடையாளம், உன்னுடைய தேவைகளை சந்திக்கும் ஒரு அறிகுறி, அந்த அடையாளம் அது தெரிகிற ஆராதனையாக்கும் இந்த ஆராதனை. படம் பார்த்து கதை சொல்லக்கூடிய ஆராதனை இல்லை. பயத்தோடு இருக்க வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் பிரம்பை கையாளுவேன் என்று சொல்லுகிறார். பிரம்பை கையாளுவேன் என்று கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார். வரும் நாட்களிலே சில தண்டனைகளின் மூலமாக நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நிரூபிக்க போகிறார். இப்போ எலியா ஜெபிக்கிறது எலியாவுக்கு மட்டுமா ஜெபிக்கிறான்? எலியாவுடைய ஒரு வயலுக்காக ஜெபிக்கிறானா? இல்லவே இல்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மை பார்த்தால் எலியா இது இந்நாள் என்கிறதை கர்த்தர் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ ஒரு உள்ளங்கையளவு மேகம் அந்த ஜெபத்தின் அறிகுறி, ஆசீர்வாதத்தின் அறிகுறி, அற்புதத்தின் அறிகுறி, வறட்சியை மாறுகிற அந்த அறிகுறி தெரிகிறதை காண முடிகிறது. யார் அதை பார்க்க முடியும்? சகோதரர்களே, அந்த அறிகுறிகளை யார் பார்க்க முடியும்? யார் பார்க்க முடியும்? குரங்கு நடமாடி கொண்டிருக்கிறது தரிசனத்தில் விட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தின் மூலமாக வந்த ஆசீர்வாதத்தின் அறிகுறிகளை யார் பார்க்க முடியும்? கேள்விக்கு பதில். யார் பார்க்க முடியும் என்றால் மேலே நோக்கி பார்த்தால்தான் அந்த அறிகுறி தெரியும். நீ கீழே நோக்கி அல்ல, மேலே நோக்கி பார்த்தால் மட்டுமே ஆசீர்வாதத்தினுடைய அறிகுறி, வறட்சிகளை நீக்கும் அடையாளம், அற்புதத்தின் அடையாளம், போஷிக்கும் அடையாளம், முழு காரியத்தையும் தேவையையும் சந்திக்கும் அடையாளம் மேலே நோக்கி பார்த்தால்தான் நீ கண்டுகொள்ள முடியுமே. இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய இருதயம், உன்னுடைய சிந்தை இவைகள் மேலே நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பதான் உள்ளம் கை அளவு நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தியானித்து பார்த்தபோது அந்த நாளிலே மழை பெய்தது. அதற்கு பிறகு பல வருடங்கள் அந்த ஒரே ஜெபத்தினுடைய பலனாக, ஒரே நேரம் ஜெபத்தினுடைய அந்த பலன் வருஷங்கள் நீடித்தது என்பதாக பார்க்க முடிகிறது. நீ ஜெபித்தால், கர்த்தர் பலனை தந்தால், பல வருஷங்கள் உன்னை போஷிக்கும் ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பொழிய வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ முயற்சி செய்தால், நீ எலியாவை போன்ற ஜெப ஜீவியம் உனக்கு இருந்தால், பல வருஷங்கள் வறட்சி மாறும் ஒரே ஜெபத்தின் மூலமாக. தேவன் உன் ஒரே ஜெபத்தின் மூலமாக பல வருஷங்கள் போஷிக்கும் அநேக அற்புதங்கள் நடக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனமாயிருக்கணும். ஒரு நேரத்தை வேளாண்
பார்த்தோம். எண்ணாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். எண்ணாகமம் 9:17. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். மேகம் எழும்பும்போது இஸ்ரவேல் பிரயாணம் புறப்படுவார்கள். மேகம் மேகம் இறங்கி தங்கும்போது அவர்கள் பாளையம் அடித்து அங்கே தங்கி விடுவார்கள். இது எந்த மேகம்? தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தக்கூடியதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட மேகம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய நடத்திப்பு என்னது? நீ தேவனுடைய நடத்திப்பு இல்லாமல் எதையாவது செய்தால் ஒன்றில் சமாதான கேடு வரும், ஒன்றில் ஃபியூச்சர் வருங்காலத்திலே ஏதாவது பாதிப்புகள் வரும். உடனே தேவனுடைய நடத்திப்பு படி செய்யாமல் அதற்கு மீறி நடந்தால் அதனுடைய எஃபெக்ட் உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வருங்காலம் உன்னை என்ன செய்யும்? பாதிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தாந்தோன்றித்தனம் தான். ஒரு காரியத்தை செய்தால் ஊழியக்காரர்களிடத்திலேயும் கேட்க மாட்டார்கள், ஊழியக்காரர்களிடத்திலே தொடர்பும் வைக்க மாட்டார்கள். இதெல்லாம் தேவனுடைய நடத்திப்பு இல்லை. தேவனுடைய நடத்திப்புபடி அவர்கள் பாளையம் இறங்கி பிரயாணப்பட்டபடியினால் தான் அவர்களை கர்த்தர் வழி நடத்த முடிந்தது. ஒரு சின்ன சோதனைக்கு தாக்கு பிடிக்காவிட்டால், ஒரு சின்ன சோதனைக்கு உடனே அவசரப்பட்டு புறப்பட்டால் அது தேவனுடைய நடத்திப்பார். எவ்வளவோ சகிக்கணும், நிந்தைகளை அனுபவிக்க வேண்டும், போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், அவமானங்களை சகிக்க வேண்டும். உடனே எடுத்துட்டு புறப்பட கூடாது. அதெல்லாம் தேவன் நடத்திப்பாங்க. எல்லாவற்றையும் தாங்கி, எல்லாவற்றையும் சகித்து, எல்லாவற்றையும் ஆண்டவரின் நாமத்தினால பொறுத்து அப்படி இருந்தால் தான் உன்னை தேவன் வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களை வழி நடத்தும் அந்த மேகம், வழி நடத்தக்கூடியதான மேகம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 54. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது, மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியும் ஆகும். போதும். இது எதை கொண்டு வரும் மேகம்? மழையை கொண்டு வரும் மழை மேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மழை என்றால் 2 வகை உண்டு. ஒன்று எழுத்தின்படியான மழை, இன்னொன்று ஆசீர்வாதத்தினுடைய மழை, ஆவியானவரின் மழை, ஆவியின் மழை. அந்த ஆவியின் மழையாகிய ஒரு எழுப்புதலின் நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், உலகம் உண்டாகி இந்தியாவுக்குள்ளே மட்டுமல்ல நாடுகளிலே இதுபோல கொடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எதுவுமே வந்ததில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் போராட்டம் எங்கே எதிர்ப்பு இருக்கிறதோ, ஆதி சபையிலே கடுமையான எதிர்ப்பு இருந்தபடினால்தான் அதிபயங்கரமான
ஒரு எழுப்புதல் அங்கே வந்தது என்பதாக பார்க்க முடிகிறது. அதனாலே ஒரு மழை மேகம் ஆவிக்குரிய வட்டாரத்திலே அது ரவுண்ட் அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு மழை மேகம் உன்னுடைய கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால்தான் இந்த சோதனை, அதனால்தான் இந்த பாடு. ஒரே மழையிலே எல்லா காரியங்களையும் தேவன் செய்ய வல்லமையோட தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு பயங்கரமான வலுசர்ப்பத்தை கண்டதாக நான் சபையிலே சொன்னேன். அந்த வலுசர்ப்பம் மிக பிரமாண்டமான வலுசர்ப்பம். அப்படியே வந்து பூமி அதிரத்தக்கதான ஒரு சத்தத்தை போட்டு அப்படியே விழுந்து செத்து போயிட்டு, செத்தது மட்டுமல்ல, அது சின்ன பின்னமாக பீஸ் பீஸாக சிதறி அழிக்கப்பட்டுவிட்டது. மறுபடியுமாக அதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளோடு போராடி கொண்டிருந்த அந்த அநேக சக்திகள் அழிக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் உன்னோடு போராடின சில சக்திகளை அழித்த பிறகு நீ என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பிறகுதான் நீ ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக நீ ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக ஓசியாவுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு நேரத்தை பார்க்க முடியும். எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்ற பனியை போல ஒளிந்து போகிறது. அல்லேலூயா. இங்கே சில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பக்தியை நேரத்திற்கு ஒப்பாக கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய பக்தி எப்படி இருக்கிறதா? காலையிலே காணக்கூடிய மேகம், அதற்கு பிறகு அந்த மேகம் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக மறைந்து போய்விடுகிறது. அதுபோல சில கர்த்தருடைய பிள்ளைகள் பக்தியாக இருக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்திலே பக்தி, அதற்கு பிறகு அவிசுவாசிகளைப் போல அவர்கள் காணப்படுகிறார்கள். உன்னுடைய பக்தி மறைந்து போகிறதான பக்தியாக இருக்கக்கூடாது. சில நேரங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு காற்று வந்து அடித்து அந்த இடம் காலியாக போய்விடும். அதுபோல உன்னுடைய பக்தி மறைந்து போகிற பக்தியாக இருக்கக்கூடாது. உன்னுடைய பக்தி காணாமல் போகிற ஒரு பக்தியாக இருக்கக்கூடாது. எந்த நேரமும் உன்னை பார்த்தால் உனக்குள்ளே ஒரு பக்தி, உனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருக்கு. இந்த பக்தி வைராக்கியம் பட்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருந்தபடினால்தான் ஆலயத்தை கர்த்தர் என்ன செய்தார்? ஆலயத்தை என்ன செய்தார்? சுத்திகரித்தார். எங்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருக்கிறவனால்தான் சபையை சுத்திகரிப்புக்கு மேலாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். சபையிலே ஏனோ தானோ என்று சொல்லி இருக்கிறவர்களை நாங்கள் அது உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். சபையிலே எந்த தாழ்வானும் இருக்கக்கூடாது. சபையிலே எந்த அசுசிகளும் இருக்கக்கூடாது. சபையிலே ஒரு சுத்திகரிப்பு தேவை. உன்னுடைய பக்தி கடைசி வரை இருக்கக்கூடிய பக்தியாக இருக்க வேண்டும்.
சைசுக்குமாரை போல இருந்து மாலையிலே இன்னொரு சைசுக்குமாரி நேரத்திற்கும் காலத்திற்கும் சூழல்களுக்கும் ஏற்றவாறு உன்னை மாற்றிக் கொள்ளுகிற ஒரு பக்தியாக உன்னுடைய பக்தி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு மேகத்தை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் எபிரேயர் நிருபத்தினுடைய 12வது அதிகாரம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி கொண்டு விசுவாசத்தில் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். சாட்சி என்கிறது சொல்லுகிறது ஒரு பாகம். ஓய்வு நாள் ஆராதனையிலே சாட்சி சொல்லாத விசுவாசியினுடைய பட்டியலிலே அவர்கள் என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. சண்டே ஸ்கூல் மாணவர்கள், வசனம் சொல்லாத மாணவர்களை சண்டே ஸ்கூல் மாணவர்களுடைய லிஸ்ட்ல என்ன செய்ய முடியாது. அடுத்த வாரம் மைக்கு தருவீங்க, யாராவது அதில் வசனம் சொல்லலைன்னா நடக்கிறதுனால அந்த பிள்ளைகளை பக்தி வைராக்கியத்திலே பழக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சி சொல்லுகிறது ஒரு அனுபவம், சாட்சியாக ஜீவிக்கிறது ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது கர்த்தருடைய சாட்சியாக ஜீவிக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உள்ள பரிசுத்தவான்கள், அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நம்முடைய காலகட்டத்திலேயும் கூட சாட்சியின் அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு இன்றைக்கு எடுத்துக்காட்டான மக்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. மேகம் 6 நாட்கள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மேகம் அதாவது தேவனுடைய செக்கேனா மகிமை மலையை மூடியிருந்தது. தேவனுடைய மகிமையாகிய மேகம் அந்த மலையை மூடியது போல மகிமை சபையின் அனுபவம் உள்ள எல்லாரையும் மூட வேண்டும். ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. உங்க போடோ கர்த்தரை ஆராதிப்போம். அறிகுறி காணப்படுகிறது. ஆசீர்வாதத்தின் அறிகுறி காணப்படுகிறது. வறட்சிகளை நீக்கும் அறிகுறி காணப்படுகிறது. உன்னை போஷிக்கும் அறிகுறி காணப்படுகிறது. எல்லாரும் ஆராதிப்போம்.
முழங்காற்பட்டிருவோம். நீ ஜெபித்தால் உனக்கும் நல்லது, உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நல்லது. இன்றைக்கு ஆசீர்வாதமான சில அறிகுறிகள் தென்பட்டிருக்கிறது. அது பல வருஷங்கள் நம்மை போஷிக்கும் அறிகுறி, செழிப்பை கொண்டு வரும் அறிகுறி, வறட்சிகளை நீக்கும் அறிகுறி. அதுபோல ஞான ஸ்நானம் எடுக்காமல், மொழியில் ஞான ஸ்நானம் எடுக்காமல் யாராக இருக்கிறது என்றால் நீ பாதிக்கப்படுகிறது உனக்கு நல்லதல்ல. நீ எடுக்காமல் இருந்தால் உன்னை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள். பிசாசின் போராட்டத்தோடு இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பம் ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக ஜீவிக்கிறபடினால் விடுதலை அடையும். அதனால் நீ எடுக்காமல் இருக்கிற நாட்கள் வரை அந்த உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு மீட்பு இல்லை. ஓ ஜீசஸ், இன்றைக்கு நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? ஒருவன் ஜலத்தினால் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினால் பிறக்கிறது என்கிறது ஞான ஸ்நானம். இதுபோல ஒவ்வொரு சத்தியங்களுக்கும் கீழ்ப்படியோம். வருகிறதான வாரம் நமக்கு பெரிய ஆசீர்வாதமான வாரமாக இருக்க வேண்டும். கடன்களை தடி கதிரை சோதனை வேண்டும். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு இடைப்பட்டபடினால் சோதரம் உண்டோ. வருகிற வியாழனிலிருந்து ஞாயிறு சாயங்காலம் வரை நடக்கக்கூடிய ஆராதனைகளை ஆசீர்வதிக்க சோதரம் உண்டோ. ஒரு சித்தமான வீடுகளை சந்திக்கக்கூடிய நேரத்திலும் கர்த்தர் கூட இருக்க கர்த்தரை சோதரம் உண்டோ. பிதாவாகிய தேவனை சோதரம் உண்டோ. குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதரம் உண்டோ. பரிசுத்த ஆவியானவரை சோதரம் உண்டோ. நன்றியோடு சிந்திக்கிறப்பா, நல்ல நேரத்துக்காக கர்த்தாவே சூத்திரம் செய்கிற தகப்பனே, அப்பா இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இந்த சமயம் வரையும் அப்பா புது பிரசன்ன கர்த்தாவே நடுவில் இறங்கி நிற்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா உங்களுக்காகவே எங்களுடைய சந்தையிലേക്ക് ഞങ്ങളെ തന്നെ വീണ്ടും താഴ്ത്തുകയാണ് പരിശുദ്ധനെ. കർത്താവേ, ഞങ്ങൾ കേട്ട വചനങ്ങൾ കർത്താവേ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്ത് വലിയ മാറ്റങ്ങൾ കൊണ്ടുവരേണ്ട കർത്താവേ. അപ്പാ എലിയാവിന്റെ ചരിത്രം കർത്താവേ, എലിയാവ് 6 പ്രാവശ്യം പ്രാർത്ഥിച്ചിട്ടും കർത്താവ് ഒരു വിടുതലും കാണാത്ത സാഹചര്യത്തിൽ കർത്താവേ 7-ാം പ്രാവശ്യം പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ഒരു കൈ മേഘം കർത്താവേ വെളിപ്പെട്ടുള്ള കർത്താവേ, അവനെ അതാ ദേശത്ത് മുഴുവനുമായി കർത്താവേ നനച്ചുള്ള കർത്താവേ. അപ്പാ ഹല്ലേലൂയ. കർത്താവേ, പ്രാർത്ഥിക്കുന്ന ഓരോരുത്തർക്കും വേണ്ടി കർത്താവേ നീ അവിടുന്ന് മേഘത്തെ വെളിപ്പെടുത്തണമേ എന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ. അപ്പാ 6 പ്രാവശ്യം കർത്താവ് പ്രാർത്ഥിച്ച് മടുത്ത അനേകർ കർത്താവേ അപ്പാ അങ്ങയുടെ മുമ്പിലുണ്ട് കർത്താവേ. അപ്പാ 7-ാം പ്രാവശ്യം പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ കർത്താവേ ഒരു കൈ വേഗം വെളിപ്പെടുവാൻ കർത്താവേ ഞങ്ങൾ അങ്ങയോട് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ. ഒരു സെളിപ്പാണ് കർത്താവേ. ആമേൻ ഹല്ലേലൂയ. കർത്താവേ ഒരു സമയം വെളിപ്പെടുവാൻ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ. അപ്പാ ഇസ്രായേൽ ജന കർത്താവേ നടന്നു പോയപ്പോൾ അവൻ സീനായി മരുഭൂമിയിൽ കർത്താവേ ആമേൻ 6 ദിവസം ദൈവത്തിന്റെ മേഘം അവിടെ വെളിപ്പെട്ടുള്ള കർത്താവേ. അതിന്റെ നടുവിൽ കർത്താവേ മോശയോട് ഒരു ശബ്ദം വെളിപ്പെട്ടതുപോലെ ഈ നാളുകളിൽ കർത്താവേ ഹല്ലേലൂയ ഒരു മേഘം കർത്താവേ അവൻ ആ മേഘത്തിന്റെ നടുവിൽ നിന്ന് കർത്താവേ ഓരോരുത്തരോടും ഒരു ശബ്ദം വെളിപ്പെടണം കർത്താവേ. മോശയെ എന്ന് വിളിച്ചതുപോലെ ഒരു ശബ്ദം കർത്താവേ ഓരോരുത്തരും വെളിപ്പെടുവാൻ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. അപ്പാ എലിയാവ് പ്രാർത്ഥിച്ചതുപോലെ മടുക്കാതെ പ്രാർത്ഥിക്കുവാൻ കർത്താവ് എല്ലാവർക്കും കൃപ കൊടുക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ഹല്ലേലൂയ. കർത്താവേ ഞങ്ങൾ കർത്താവേ കേട്ട വചനം കർത്താവേ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്ത് കർത്താവ് വെളിപ്പെടുവാൻ കർത്താവ് സഹായിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ഹല്ലേലൂയ. വളരുവാൻ കർത്താവ് പന്തലിക്കുവാൻ സഹായിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു യേശുവേ. ഹല്ലേലൂയ. കർത്താവേ ഓരോ കുടുംബങ്ങളെ ഞങ്ങൾ അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നപ്പാ നിന്റെ കൃപയിലൂടെ സൂക്ഷിക്കുകയും ബലപ്പെടുത്തുകയും ചെയ്യണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാ കുടുംബങ്ങളെയും കർത്താവ് അനുഗ്രഹിച്ചാട്ടെ. കുഞ്ഞുങ്ങളെ കർത്താവ് അനുഗ്രഹിക്കണമേ കർത്താവേ. സ്തോത്രം. ഏത് വിഷയത്തിനടുവിൽ കർത്താവ് ആരാധനയ്ക്ക്
കടന്നു വന്നു. അതിന് നടുവിൽ ഒരു വലിയ വിടുതലുമായി മടങ്ങുവാൻ സ്വർഗം എല്ലാവരെയും സഹായിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ, യേശുവേ ഹല്ലേലൂയ. പലവിധമായിരിക്കുന്ന ഞെരുക്കങ്ങളിൽ കൂടെ കടന്നു പോകുന്നവരെ ദൈവമേ നീ സൗഖ്യമാക്കണമേ. രോഗത്താൽ ഭാരപ്പെടുന്നവരെ സൗഖ്യമാക്കണമേ കർത്താവേ. കടം പ്രശ്ന കർത്താവേ, പണദേവികളെല്ലാം സന്ധിക്കണം കർത്താവേ, യേശുവേ ഹല്ലേലൂയ. കർത്താവേ ആമേൻ. ഭവനത്തിനകത്ത് വലിയ ദൈവിക സമാധാനത്തെ അയക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ജോലി ചെയ്യുന്നവരെ കർത്താവ് അനുഗ്രഹിക്കണം, ബിസിനസ് ചെയ്യുന്നവർ അനുഗ്രഹിക്കണം കർത്താവേ. ഊഴി ചെയ്യുന്നവർ അനുഗ്രഹിക്കണം, ചെറുതും വലുതുമായിരിക്കുന്ന എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യുന്നവരെ കർത്താവ് അനുഗ്രഹിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. പ്രത്യേകാൽ കർത്താവേ ഹല്ലേലൂയ. കർത്താവിന്റെ ദാസനായി ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ഇന്ന് പകൽക്കാലം ശക്തിമേറിയ ആലോചന കർത്താവേ, അവൻ സ്വർഗത്തിൽ നിന്ന് കർത്താവേ അവൻ ദൈവശബ്ദം ഞങ്ങളോട് കർത്താവ് സംസാരിച്ചതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നപ്പോ ഞങ്ങളുടെ ദാസനെ അവർ അനുഗ്രഹിക്കുകയും ശക്തീകരിക്കുകയും ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. വീണ്ടും കർത്താവേ ആയിരങ്ങൾക്ക് പതിനായിരങ്ങൾക്ക് കർത്താവേ വിടുതലായി തീരുവാൻ ഞങ്ങളുടെ ദാസനെ അവരുടെ ശക്തിയോട് ഉപയോഗിക്കണമേ എന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ഹല്ലേലൂയ. പ്രത്യേകമായി ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ആമേൻ. ഗാനങ്ങൾ പാടുവാൻ സഹായിച്ചതിനായി സ്തോത്രം. വീണ്ടും അവിടുന്ന് ശക്തീകരിക്കണം, ബലപ്പെടുത്തണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. അധികം കർത്താവിന് വേണ്ടി വീണ്ടും കർത്താവേ പ്രയോജനപ്പെടുവാൻ ദൈവത്തിന്റെ കൃപ കൊണ്ട് നിറയ്ക്കണമേ, ശക്തീകരിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ജ്ഞാനത്താൽ നിറയ്ക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പോ കർത്താവേ. ഇപ്പോൾ ഞങ്ങൾ പിരിയുന്നു, പിരിയാത്ത സാന്നിധ്യം കൊണ്ട് ഞങ്ങൾ നിറയ്ക്കണമേ. യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. കൃപ തോന്നി കേൾക്കണം നല്ല പിതാവേ. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധാത്മാവിൻ ഐക്യവും സ്നേഹവും സമാധാനവും എന്തുകൊണ്ടും സദാ കാലങ്ങളിലും നാം അനേവരോടും കൂടെ ഇരുപ്പതാണ്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. இந்த வாரத்தை நாம் அதிகமாக பிரயோஜனப்படுத்திக் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஞான ஸ்நானம், ராப்போஜனம் வீடுகளில் வைத்து இந்த காரியங்களுக்காக தூங்குங்கள். தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அழைக்கலாம்.